முருங்கைக்கீரை பொடி, கருவேப்பிலை பொடி ரெண்டும் தனித்தனியாக எப்படி பண்ணுறதுங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி முருங்கைக்கீரை கருவேப்பிலையை சேர்த்து பொடி பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். முருங்கைக்கீரை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கணும். ரெண்டையும் நல்லா கழுவிட்டு நிழல்லையே நான் 2 நாளைக்கு காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வாணலில் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்த கருவேப்பிலை இந்த அளவுக்கு மொறுமொறுன்னு ஆகணும். அது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக முருங்கைக்கீரையை சேர்த்து வறுத்துக்கலாம். முருங்கைக்கீரையும் அதே போல் நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போது அடுத்ததாக என்னென்ன பொருள்லாம் சேர்த்து வறுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து அதை எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு வறுப்பட்டதும் அதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. அடுத்ததான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொன்னிறமாகிற வரையும் வறுத்தெடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து லேசாக சூடு காட்டிட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்து அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்து வறுத்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளு இருந்தாலும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா பொரிய விட்டு எடுத்து தனியாக வச்சுடுங்க. நம்ம வீடியோவை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10லேருந்து 12 பல் பூண்டை தோலோடையே வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கட்டி பெருங்காயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். நான் பெருங்காயம் வாங்கின உடனேயே சின்ன சின்னதாக கிள்ளி தட்டில் வச்சு காய வச்சு எடுத்து வச்சுப்பேன். 2 நாளைக்கு காஞ்ச பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இது போல் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2 பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து அதையும் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ 15 வரமிளகாய் சேர்த்து வறுத்துக்கிறேன். இதுக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் தேவைப்படாது. நீங்கள் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தீங்க, அதிலே இது எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க முருங்கைக்கீரைக்கும் கருவேப்பிலைக்கும் இந்த 15 வரமிளகாய் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 4 மிளகாய் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். வறுத்த பொருள் எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டேன். அதுக்கு பிறகு இப்போ முதல்ல கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் மட்டும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச பிறகு இதை தனியாக பிளேட்டுக்கு மாற்றி வச்சுடுங்க. அடுத்ததாக நம்ம வறுத்த மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் பூண்டை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் சேர்த்துருங்க. பூண்டை முதலையே சேர்க்கக்கூடாது, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் பூண்டை கடைசியாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது எல்லாம் நல்லா அரைச்சதுக்கு பிறகு கடைசியாக வறுத்த பூண்டையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏற்கனவே நம்ம பொடி பண்ணி வச்ச முருங்கைக்கீரை கருவேப்பிலையோடு சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடுங்க. இந்த பொடியை இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் சுட சுட சாதத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டு 2 ஸ்பூன் இந்த பொடியையும் சேர்த்து பசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.